ஹாய் ஹலோ, நான் உங்க அட்ரஸக்க சமையல் ஜெயந்தி பேசுறேன். நான் இன்னைக்கு சூப்பர் ஃபாஸ்டா ஈஸியா எப்பவும் போல இன்னொரு ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது பேரு பட்டர் முறுக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம். இந்த சாஃப்டான பட்டர் முறுக்கு செய்யறதுக்கு நமக்கு தேவையானது 2 கப் அரிசி மாவு. ஸோ நான் 1 கப் ஆல்ரெடி அளந்து இதில் கொட்டிட்டேன். இப்போ 2வது கப்பையும் இதில் கொட்டிடலாம். ஸோ 2 கப்புக்கு 1/2 கப் கடலை மாவு, அதையும் நான் இதில் அப்படியே சேர்த்துக்கிறேன். அப்புறம் பாருங்கள், ஒரு 1/4 கப்பு 1/4 ஸ்பூன் இது சீரகத்தை அதில் இப்படியே அழகாக போட்டுடலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனு உப்பும் இவ்வளோ தேவை, அதை அப்படியே போட்டுடுறேன். இப்போ இந்த பட்டர் ஒரு 25 கிராம் இருக்கும். இந்த பட்டரையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்படி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க, எல்லாத்துலேயும் ஒன்றா கலக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைய போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு சின்ன கட்டி கூட இல்லாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வெண்ணெயையும் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி புடி வரணும், இந்த மாதிரி உருண்டையாக வரணும். ஸோ இதுதான் நல்ல கரெக்டு பதம். இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். கம்மியாக இருந்தால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கஷ்டம். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்கன்னு சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா பதமாக பிசைஞ்சியாச்சு. நம்ம பட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு மாவே பட்டர் பதத்தில் ரெடி ஆயாச்சு. பாருங்கள், இப்படி என் கையில் பிடிச்சி இப்படி அமுக்குனேன்னா இப்படி வெளியே வரணும், எல்லா விரல் இடுக்கலையும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் மாவு. இப்போ நம்ம முறுக்கச்சியில் போட்டு எப்படி சுடலான்றதை காட்டுறேன் நான். வாங்க. இந்த மாதிரி ஸ்டார் போட்ட டிசைன் உள்ள அச்சியில் தான் நம்ம இப்போ இந்த பட்டர் முறுக்கு செய்ய போகிறோம். பாருங்கள், இப்படி இதில் நான் கொஞ்சம் நெய் லைட்டாக இப்படி தடவிக்கிறேன். நெய் இல்லை வெண்ணெய் தான் இருக்குது அப்படின்னா வெண்ணெயில் பண்ணிக்கலாம், இல்லை எண்ணெயில் கூட பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்படி பண்ணிவிட்டு இதில் முறுக்கு மாவை, அதாவது என்னுடைய பட்டர் முறுக்கு மாவை நான் இதில் ஃபில் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் போதும். அப்போ தான் இந்த அச்சியை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, நம்மளுடைய பேன் மாதிரியான கடாய் மாதிரியான பேன் சூடா கொதிச்சு எண்ணெயோட நமக்காக காத்துட்டு இருக்காங்க. நம்ம இதுல இப்போ நம்மளுடைய பட்டர் முறுக்க செஞ்சிடலாம், அதாவது புழிஞ்சிடலாம். அவ்வளவுதான். இப்போ இது நல்லா வேகட்டும். இந்த எண்ணெய் அடங்குற வரைக்கும் இது வேகணும். ஸோ 1 மினிட் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, நம்மளுடைய முறுக்கு இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நான் அடுத்த பக்கம் திருப்பி போட போறேன். மெதுவா திருப்பிக்கோங்க. இப்போ லைட்டா இப்படி உடைச்சு விட்டுக்கோங்க. அழகான வெள்ளை பூரா பாருங்க, இப்போ நல்லா லைட்டா ப்ரௌன் ஆகுது. சூப்பரா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்க, நல்லா பதமா வெந்தாச்சு. இப்போ நம்ம அழகா எடுத்துடலாம். ரொம்ப ஈஸிங்க இது செய்யறது, டென்ஷனே தேவையில்லை. சாயங்காலம் யாருன்னா வீட்டுக்கு வராங்கன்னா படப்படனே போக தேவையில்ல. கடைக்கு போகணுமே, இதை செய்யணுமே, அதை செய்யணுமே. வீட்டில் இருக்கிற அரிசி மாவு கடலை மாவு போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். சீரகம் போட்டிருக்கோம், உப்பு மட்டும்தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக காரமாக இருக்கணும்னா லைட்டாக மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் தட்டி செய்யுங்க. இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளுடைய முறுக்கை நான் இப்போ டேபிளில் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக கொண்டு வந்துட்டேன். பாருங்க, எப்படி மொறுமொறுன்னு சவுண்டு வருது. ஆனால் இப்படி புட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். வாயில் போட்டிங்கன்னா தொண்டையில் இறங்குறதே தெரியாது. அவ்வளோ ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. செய்யறதுக்குமே செம ஈஸி. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பெல் ஐக்கானை டன் 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 அடிச்சிருங்க. தேங்க்யூ.